நைட்டு 10 மணிக்கு ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சு தனியா வீட்டுக்கு போறீங்களா? அப்ப தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2009 கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இன்னைக்கு டீகோட் பண்ண போறேன். ஹே காய்ஸ், நான் உங்கள் வர்தினி. இது வர்தினி மிஸ்ட்ரீஸ். உளுந்தூர்பேட்டை கோர்ட்ல மாஜிஸ்ட்ரேட் கிளர்க்கா ஒர்க் பண்றவர் தான் விஜயரங்கம். அவர் ரிட்டையர் ஆகுறதுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. ஸோ எல்லா ஒர்க்கையும் இழுத்து போட்டுட்டு செஞ்சிட்டு இருக்காரு. கேஸ் ஃபைல் எல்லாம் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போகும்போது மணி 12. திருச்சி நெடுஞ்சாலை வழியா தான் அவர் கிராமத்துக்கு போயாகணும். 2009 காலகட்டங்கள்ல உளுந்தூர்பேட்டை டு திருச்சி மெயின் ரோட பார்த்தாலே பயமா இருக்குங்க. ஒத்தையடி சாலை, 2 பக்கமும் புளிய மரம். இதை தாண்டி தான் அஜிஸ் நகர்ன்ற அவரோட கிராமத்துக்கு போயாகணும். அவரு எப்பயும் போல வழக்கமா சைக்கிள்ல வீட்டுக்கு போயிட்டே இருக்காரு. உளுந்தூர்பேட்டை கோர்ட்ல இருந்து அவர் ஊருக்கு போற வழியில கரெக்டா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு சமாதி கட்டியிருக்காங்க. சரியா 12:30 மணிக்கு அந்த சமாதிய கிராஸ் பண்றாரு விஜயரங்கம். திடீர்னு சைக்கிள் பின்னாடி யாரோ ஓடி வந்து உட்கார உணர்வு. சைக்கிளை மிதிக்க கூட முடியல, கனமான வெயிட். சரியா இந்த நேரம் இறந்தவங்க வீட்டுல அடிக்கக்கூடிய மாலை வாட அடிக்க ஆரம்பிக்குதுங்க. ஒரு கணம் நிதானமா திரும்பி பார்க்காம சைக்கிளை வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஓட்ட முடியல. அவரு கிராமத்துக்கு போற வழியில ஜேபிஎன் ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில மக்கள் கூட்டம் எப்பயும் அதிகமா இருக்கும். அந்த கடை வரைக்கும் வண்டிய வேகமா மிதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா பின்னாடி இருக்க கணம் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு வழியா அவரு வீட்டு பக்கத்துல வந்துட்டாரு. திடீர்னு அன்னைக்கு பார்த்தா அந்த கடை மூடி இருக்கு. மாலையோட வாசனம் அதிகமாகிக்கிட்டே போகுது. எப்பயும் அரை மணி நேரத்திலே வீட்டுக்கு போறவரு சைக்கிளோட கணத்தால அன்னைக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு வழியா அவரோட வீட்டை அடைஞ்சிட்டாரு. சைக்கிளை நிறுத்தி திரும்பி பார்த்த மனுஷன் ஒரு கணம் ஆடி போயிட்டாரு. இதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க.